ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டே 2வோட பார்ட் 2 வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஓல்டு திபிலிசிக்கு போயிட்டுருக்கோம். அது ஒரு ஷாப்பிங் ஏரியா. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஏரியா ஓல்டு திபிலிசின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் கைடு சொல்லியிருக்காங்க. போயிட்டு இப்போ எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே எதாவது சாப்பிட்லான்ட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா மணி 2 மணி ஆகிடுச்சு. ஹர்ஷனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். ஏன்னா லஞ்சு இதை முடிச்சுட்டு தான் லஞ்சுக்கு விடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம போகிற வழியிலே இந்த ஏரியா இருக்குது. அப்புறம் சிட்டிக்கு போயிட்டு திரும்ப வர முடியாதுன்ட்டு இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்தாச்சு. ஆனால் இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் ஒயின் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் இருக்குது. வெனிலா ஃப்ளேவரோ சாக்லேட்டோ இல்லை. அப்புறம் ஹர்ஷனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அவன் ஆரஞ்சு ஜூஸை அதையும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் தான் குடித்தான், மீதி நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே சொவிலியன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. சில இடங்களில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மூவிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். தமிழில் தலையோட விடாமுயற்சி, தளபதியோட பீஸ்ட்டு, அப்புறம் சந்திரமுகி 2லாம் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கிரேப்ஸ் காய்ச்சிருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. வீட்டில் கூட கிரேப்ஸ் வளர்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் கிரேப்ஸ் தோட்டம் இருக்குது. இங்கே நல்ல மழை, திடீர்னு மழை பெய்யுது. இங்கே பாருங்க, இப்போ சடனாக மழை. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. நான் உள்ளே போனால் அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு அப்படியே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சர்ச்சை பார்த்துட்டு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். செம்ம குளிர். நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, கொஞ்சம் ஞாபகமாக உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். மேலே பாருங்க, ஐயோ சும்மா சில்லுன்னு இருக்குது. நம்ம ஊட்டியை விட ஒரு டபுள் மடங்கு சில்னஸ் இருக்குது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பஸ்லேயே ஏறியாச்சு. பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சுது. மழைனா ஒரு 1/2 hour அந்த மாதிரி பெய்ய மாட்டேது. ஒரு 5 minutes 6 minutes பெய்யுது. அதுக்கப்புறம் கிளைமேட்டை ரொம்ப சில்லுன்னு ஆக்கிடுது. இப்போ லஞ்சுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலான்னு தான் பிளான் வச்சுருக்கோம். அதே மாதிரி எங்கள் கைடும் நல்ல ஒரு ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே தான் பிரியாணி கிடைக்கிது. மற்ற ஹோட்டல்ஸ்லாம் போனாங்கன்னா நம்ம சாப்பாடே கிடைக்காது. சரி ஓகே, பிரியாணி டேஸ்ட் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் நமக்கு டைமுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு போகிறதுக்கே 3 மணி ஆகிடுச்சு. பசி வந்துடுச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேபிள் காருக்கு தான் போக போகிறோம். எல்லாருமே ஒரு ஹோட்டல் போயிருந்தாங்க எங்கள் கூட வந்த எல்லாருமே. அதனால் சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிடுங்கன்னு கைடு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுற டயத்துலேயே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. மழை பெஞ்சோன்னே அதுவும் இந்த ரிவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு ரொம்ப சாரல். நாங்கள் துபாயிலேருந்து வரும்போதே குடை எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, மழை இருக்குமா, நம்ம 2 குடை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடை வாங்கிட்டு தான் வந்தாங்க. கேபிள் காருக்கு தான் போக போகிறோம். இந்த ரிவரை கிராஸ் பண்ணுற மாதிரி மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே தான் போக போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். கேபிள் கார் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். பயங்கர க்யூ. ஆனால் ஒரு 15 minutes வெயிட் பண்ணியிருப்போம். டக்குன்னு அப்படியே போயிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பெரிய க்யூ நின்றுச்சு. நாங்களும் அந்த க்யூவில் நின்று கேபிள் காருக்கு போக போகிறோம். கேபிள் கார் எங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடிங். அதனால் நாங்கள் தனியாக பே பண்ண தேவையில்லை. இந்த பேக்கேஜ்லேயே அவங்களே டிக்கெட் போட்டுடுறாங்க. ஓகே, இப்போ போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் கேபிள் காரில் போகிறேன். துபாயிலே கேபிள் கார் இருக்கும். எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால் நான் அதை போனதில்லை. இப்போ கொஞ்சம் பயத்தோடு தான் அதில் போக போகிறேன். கொஞ்சம் பயத்தோடு தான் நான் போனேன். என்னால் சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் உட்காந்துருந்தேன். இந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம கிளாஸ் டோர் வழியாக வெளியில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. மேலே ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஹோட்டல்லேருந்து பார்க்கும்போது கூட தெரியுது. சிட்டிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஸ்டாச்சு தெரியுது. அந்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு தான் கொண்டு விட்டுட்டாங்க. இங்கேருந்து பாருங்கள், ஃபுல் சிட்டியும் கவர் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ. பயங்கர காற்று தான், வீடியோ எடுக்க முடியல, அந்தளவுக்கு காற்று. இந்த
இந்த ஸ்டாச்சு வந்து மதர் ஆஃப் ஜார்ஜியான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாச்சுவை வந்து காடாகவே நினச்சிக்குவாங்க இங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஸ்டாச்சு வந்து நம்மளோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்ட பார்க்கும்போது அது என்னமோ மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஷேக்கிங் இருக்குது, பயங்கர ஹைட்டு. கேமராலேயே கவர் பண்ண முடியல. அதோடய ஃப்ரண்ட் சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஃப்ரண்ட் சைடும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாச்சு வந்து இந்த கார்னர் எட்ஜில் இருக்குது. நம்ம மேலேயும் வீடியோ எடுக்க முடியல, நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சு. கீழே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. நமக்கு தேவையான திங்ஸ் வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள்னா ஒன்றும் வாங்கலை. நாங்கள் வந்து அந்த ஓல்டு திபிலிஸ்லேயே ஷாப்பிங் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கேபிள் காரில் தான் போகணும். அதை நினச்சாலே கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. திரும்பவும் கேபிள் காரில் ஏறியாச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம கேபிள் கார் வந்து ரீச் ஆகிடுது. ஆனால் மேலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நான் தான் பயந்துகிட்டே இருந்தேன். இந்த ஹர்ஷன் வந்து பயப்படுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் பயப்படவே இல்லை. அவன் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, நீ என்னம்மா பயப்படுற அப்படின்னு சொல்லி என்ன கலாய்ச்சிட்டு வந்தான். மேலேருந்து பார்க்கும்போது இந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நானும் போயிட்டு சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். இப்போ தான் வந்து எங்களோட பேக்கேஜ் படி இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு அழைச்சிட்டு போனாங்க. நாங்கள் தான் இதை நேற்றே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா, இதை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு தான் போக போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.